வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2020 11ஆம் வகுப்பு பொது தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2020 11ஆம் வகுப்பு பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளை தினம் கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இனமொழி குறித்து இராசுல் காம்ஸ்தே பார்வையினை குறிப்பிட தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? மதினா நகரம் ஒரு வளமான மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக. தமிழ்நாட்டின் மாநில மலம் சிறுகுறிப்பு வரைக. அனைந்தரங்கன் வறுமை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? பகுபத உறுப்பிடம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் 1 by 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வில்வரத்னம் பாடத்தான் வேண்டும் எவற்றை குறிப்பிடுகிறார்? புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள் ஏதேனும் இரண்டை குறிப்பிடு. தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை? மருந்து மருத்துவர் மருத்துவம் பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? வேதி கலப்பில்லாத பூச்சி நடைமுறைக்கு சாத்தியமான நம் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் வரைக்கும். அனந்தரங்க நாட்குறிப்பை வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை? ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எவை எனும் 4 கூறு. அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையினை எடுத்துக்காட்டும் தந்து விளக்குக. தீயினார் சுட்டப்பொன் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. அதே மாதிரி இலக்கிய நயம் பாராட்டுக வந்து பார்த்தோன்னா கேட்கப்பட்டிருக்கு. பொதுவியல் திணையினை சான்றுடன் விளக்குக. அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் 1 by 1 இருக்குது. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இவற்கூற்றை முப்பால் வழி விளக்குக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் எனும் முனப்புலவர் நினைக்கும் செய்திகளை தொகுத்துள்ளது. இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்கள் பெயர்களும் இயற்கையோடு இணைந்திருந்தன. இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும். பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வியில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்த்த கருத்துக்களை விளக்குக. யானை டாக்டர் கதை வாயிலாக உயிரின பாதுகாப்பு ஆகிய கூற்றி எழுதுக. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.